Hello friends, how to manage time and become pro in 7 days. 7 நாளில் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து பீக் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஈஸி ட்ரிக் அதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்கிறத கம்ப்ளீட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸை கூட விடாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு டைரியிலையோ இல்லை நோட் பேட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இவ்வளோ நேரம் தூங்க போகிறோம் 24 மணி நேரத்தில். ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க போகிறோன்னா 8 ஹவர்ஸ் இந்த டைம். அதுக்கப்புறம் பிரேக்கு எந்தெந்த டைமில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மித்த இந்த கால் எதுவும் பிளான் இது எல்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸையும் பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஹவரில் அந்த ஒர்க்கை தவிர மிச்சம் எந்தெந்த ஒர்க் பண்ணுறீங்கிறத கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 7 டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த 7 டேஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் 7ஆவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, இது வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ரோ ஆகிடலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் உங்களோட டைம் கன்சியூம் ஆகுதோ அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைலேருந்து எலிமினேட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் அடைய முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ 7 டேஸ் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூ கேன் see the change in your life. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணது. ஜஸ்ட் டூ இட் ஃபார் 7 டேஸ். 7 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதோட உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.